திருச்செந்தூரில் 2வது நாளாக 100 அடி உள்வாங்கிய கடல். ஆபத்தை உணராமல் பாறைகள் மேல் நின்று செல்ஃபி எடுக்கும் பக்தர்கள். முருகனின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடாக விளங்குகிறது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில். இந்த கோவிலுக்கு நாள்தோறும் ஏராளமான பக்தர்கள் வருகை தருகின்றனர். திருவிழா நாட்கள் மற்றும் விடுமுறை தினங்கள் அல்லாது பௌர்ணமி தினங்களிலும் அதிக அளவில் இந்த கோவிலுக்கு பக்தர்களின் வருகை இருக்கும். இந்த நிலையில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது. கடலில் காற்றின் வேகம் அதிகமாக இருக்கும் என்பதால் நேற்று முதல் 29ஆம் தேதி வரை மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகியுள்ளதால் புயல் உருவாக வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் நேற்று மாலையில் திடீரென திருச்செந்தூர் கடல் உள்வாங்கி காணப்பட்டது. இன்று காலையில் சாதாரண நிலையில் இருந்து வந்த திருச்செந்தூர் கடல் 2வது நாளாக மாலையில் மீண்டும் உள்வாங்கி காணப்படுகிறது. நேற்றைய தினம் 80 அடி உள்வாங்கிய கடல் இன்றைய தினம் சுமார் 100 அடிக்கு உள்வாங்கி காணப்படுகிறது. நாழிக்கிணறு பகுதியில் இருந்து ஐயாகோவில் வரை 500 மீட்டர் தூரத்திற்கு பச்சை படிந்த பாறைகள் வெளியே தெரிகிறது. அதன் மேல் நின்றபடி ஆபத்தை உணராமல் பக்தர்கள் செல்ஃபி எடுத்து வருகின்றனர். கடல் உள்வாங்கிய பகுதிகளில் காவல்துறையினர் மற்றும் கோவில் கடற்கரை பாதுகாப்பு பணியினர் எச்சரிக்கை விடுத்து அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர்.